ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்னைக்கான ஸ்டோரி பேர் பொய் சொல்லாதே. பாண்டோரா வீட்டில் ஒரு அழகான பேர்ட் கேஜ் இருந்துச்சு. ஒரு நாள் அவன் பேர்ட் கேஜ் பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்கும் போல தெரியாமல் அந்த பேர்ட் கேஜோட டோரை ஓப்பன் பண்ணிட்டா. அந்த பறவை ஹப்பா அப்படின்ட்டு பறந்து போயிடுச்சு. அதை ட்ரை பண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறந்து ஓடி போயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா நம்மளை திட்டுவாங்களே அப்படின்ட்டு அவள் பயத்தில் அவங்க அம்மாட்ட சொல்லவே இல்லை. அவங்க அம்மா அந்த பேர்டை பற்றி கேட்கும் போதுதான் ஏதாவது போய் சொல்லி தப்பிச்சிருவா. ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு நம்ம பேர்டை பார்க்க போனாலே இவ தடுத்துடுறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அவளுக்கு தெரியாமல் பேர்டை போய் பார்க்க போனாங்க. பேர்டு பார்த்தா அந்த கேஜில் பேர்டே இல்லை. அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. பாண்டோரா நம்மள்கிட்ட பொய் சொல்லிட்டா அப்படின்ட்டு சரி இன்னொரு தடவை கேட்போம் அப்படின்ட்டு அவள்கிட்ட போய் இன்னொரு தடவை கேட்டாங்க. அவள்கிட்ட கேட்டால் அவள் திரும்பி ஒரு பொய் சொன்னான். அதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. பாண்டோரா, நான் இப்போ தான் போய் அந்த பேர்ட் கேஜை பார்த்தேன், அதில் பேர்டே இல்லை, எதுக்கு என்கிட்ட பொய் சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க. அதை கேட்ட உடனே பாண்டோராவுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அப்புறம் அவள் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ இதை முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா நான் உன்னை திட்டிருக்கவே மாட்டேன், நீ பொய் சொன்னதுனால தான் நான் இப்போ உன்னை திட்டினேன் அப்படின்னு சொன்னாங்க. பாண்டோராவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னையிலேருந்து அவள் பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா அதை ப்ராமிஸ் பண்ணான். அவங்க அம்மா அதே மாதிரி இன்னொரு அழகான பேர்ட் வாங்கி அவளுக்கு கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருந்தாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன காரணத்தும் எப்போவுமே பொய்யே பேசக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.